ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் மற்றும் சரீரத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை ஓர் ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். நான் சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இந்த பழைய உலகம் மற்றும் தேகதாரிகள் மீது மனதை ஈடுபடுத்தாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்ற மந்திரத்தை எடுத்துக்கொண்ட ஆத்மா. நான் மத்யாஜி பவ என்ற மந்திரத்தை தாரணை செய்து சக்கரவர்த்தியாக ஆகின்ற ஆத்மா. இப்போது நான் துரதிர்ஷ்டத்திலிருந்து அதிர்ஷ்டசாலியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையுடன் சேவையில் துணைவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த முழு உலகை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் வழிப்படி நடந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையின் மூலம் மட்டுமே தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் எப்போதும் ஆரோக்கியமிக்கவனாக, எப்போதும் செல்வமிக்கவனாக ஆவதற்கான சகஜமான யுக்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் எப்போதும் சுகமிக்கவனாக ராஜ்யம் செய்து கொண்டிருந்த ஆத்மா. நான் இப்போது கல்பத்திற்கு முன்பு போல தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து ஆஸ்தியை எடுத்து ஸ்ரீமத்படி நடக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தும் உயர்ந்த தந்தையின் மூலம் ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் யோக அக்னியின் மூலம் பாவத்தால் நிரம்பிய என்னுடைய குடத்தை காலியாக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம்
முக்தி ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்திருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தின் எஜமானனாக இருந்த ஆத்மா. நான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த ஆத்மா. நான் 84 பிறவிகளை அனுபவித்த ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த ஆத்மா. நான் மீண்டும் தேவதையாக ஆவதற்காக தந்தையிடமிருந்து ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இந்த சமயத்தில் 3 தந்தையர்களை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இங்கே ஆத்ம அபிமானியாகவும் பரமாத்ம அபிமானியாகவும் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் குழந்தை. அவரிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து இனிமையிலும் இனிமையான நல்ல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. இப்போது மீண்டும் நான் தந்தையை நினைவு செய்து துருவை நீக்குகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ மத்யாஜி பவ என இரட்டை மந்திரத்தை பயன்படுத்துகின்ற ஆத்மா. நான் இந்த பழைய உலகில் இருந்து கொண்டே முயற்சி செய்து அனைத்து குணங்களையும் நிறைந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தாமல் அதிர்ஷ்டசாலியாக ஆகின்ற ஆத்மா. இந்த கடைசி காலத்தில் நான் தந்தையிடம் எதையும் மறைக்காமல் இருக்கின்ற ஆத்மா. நான் அழிவற்ற சர்ஜனிடம் வழிகளை கேட்டு பெற்று அதன்படி நடக்கின்ற ஆத்மா. நான் கெட்ட சகவாசத்திலிருந்து தூர விலகி சதா தந்தையின் நெருக்கத்தின் பாக்கியத்தை பலனாக அடையக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெற்ற ஆத்மா. நான் வீண் எண்ணங்கள், மாயையின் கவர்ச்சிக்கான சங்கல்பங்களின் சகவாசம், சம்பந்திகளின் சகவாசம், வார்த்தைகளின் சகவாசம், உணவின் சகவாசம், கர்மத்தின் சகவாசம் என்ற அனைத்திலிருந்தும் என்னை காப்பாற்றிக் கொள்கின்ற ஆத்மா. நான் பரிஸ்தாவாக ஆகி பிரச்சனைகளின் போது தந்தையை எனது குடைநிழலாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா.
நான் சதா ஏக்ரஸ் ஆடாத அசையாதவனாக ஆவதற்கு மற்றும் ஆக்குவதற்கு நாடகம் என்று புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் முதலில் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைத்து வீண் எண்ணங்களை சுத்த சங்கல்பமாக மாற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் மாயை கொண்டு வரும் அநேக விதமான தடைகளை ஈஸ்வரிய ஈடுபாட்டின் ஆதாரத்தில் அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அசையாத ஏக்ரஸ்தியின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.